ஐயா வணக்கம். வணக்கம். நானே எங்கள் அண்ணன் அங்கே படித்தவங்க. நான் மட்டும் திண்டிவனத்தில் படிக்கலை. எனக்கு முன்பாக என்னுடைய அண்ணன் 2 பேர் திண்டிவனத்தில் படிச்சிருக்கிறாங்க. ஆசிரியர் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க. அவர்களுடன் திறன்பட அவங்க பணியாற்றி இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் மூல காரணம் என்னுடைய சைடிலும் எங்கள் மனைவியுடைய சைடிலும் குருக்களை உருவாக்கி இருக்கிறோம். அந்த குருக்களை உருவாக்குறதுக்கு மூன்றுகோலாக இருந்தது நாங்கள் திண்டிவனத்தில் படித்த அந்த விசுவாசமான ஒரு வாழ்வு. அந்த விசுவாச ஒரு வாழ்வால் தான் என்னுடைய குடும்பத்திலும் என் மனைவியுடைய குடும்பத்திலும் இத்தனை குருக்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இதற்கெல்லாம் உருவாக மூலகாரணமாக இருந்தவர் அருள் தந்தை டஃபி கவான் அவர்கள்தான். அவருடைய வழிகாட்டலில்தான், அவருடைய விசுவமான வாழ்க்கையில்தான் இந்த ஒரு பெரிய ஒரு நிறுவனம் உருவாகி எத்தனை ஆசிரியர் பெருமக்களையும் எத்தனை வேதிரைகளையும் எல்லோரும் உருவாக்கி இந்த நாளிலே ஒரு பெரிய புனிதமான ஒரு தலமாக தினம் இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவருடைய இறை ஊழியர் நிலைக்காக நீங்கள் உங்களுடைய ஜபங்களை எப்படி மக்களோடு சேர்ந்து பயணிக்க இருக்கிறீங்க? நாங்கள் எப்பொழுதும் சில சமயங்களில் நான் தனிப்பட்ட முறையில் வேண்டிக்குவேன். கவன் டபிக்காக தனிப்பட்ட முறையில் வேண்டிக்குவேன். அதே போல் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஜபிக்கும்படி நான் சொல்லி இன்னும் இனிமேல் கொண்டு இன்னும் அதிக விசுவாசத்தோடு மக்களுக்கு இதை பற்றி நான் சொல்லி அவர்களை ஜபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்வேன். ஆமாம், நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். கிறிஸ்துவ விசுவாசத்தில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இந்த விசுவாசத்தில் உங்களுடைய துணைவர் அவர்களால் முன்னெடுத்திருக்கின்றீர்கள். அதில் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? சொல்லுங்கள். சேர்ந்து செய்வோம். கிறிஸ்துவ விசுவாசத்தில் வாழ்வதால் தான் என்னுடைய பிள்ளைகளையும் ஒரு உருவாகவும் என்னுடைய சகோதரியோட பிள்ளைகள் குருக்களாக வந்ததுக்கு அதுதான் முக்கியமான காரணம். கிறிஸ்துவ விசுவாசம். எங்கள் வீடே ஒரு விசுவாசமான குடும்பம். எங்கள் அம்மாவும் திண்டிவனத்தில் வளர்ந்தவங்க தான், கான்வென்ட்டில். எங்கள் அப்பா ஒரு வாத்தியார். எங்கள் அம்மாவை பெற்ற தாத்தாவும் ஒரு வாத்தியார். அவங்க வழிகாட்டி எல்லாருமே வாத்தியாருங்க தான். அப்படி எங்கள் குடும்பம் விசுவாசமான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் நாங்கள் வழியாக எங்கள் பிள்ளைங்களையும் எங்கள் பேர பிள்ளைங்களையும் நல்ல விசுவாசமுள்ள பிள்ளைங்கள தான் வளர்த்து வரோம். எங்கள் குடும்பத்தில் எங்கள் அக்கா பிள்ளைங்க 2 பேர் சாமியார், என் பிள்ளையும் சாமியார். எங்கள் மூத்தார் பிள்ளைங்க 2 பேர் சாமியாருங்க. எங்கள் குடும்பத்தில் இன்னும் நிறைய சாமியாருங்க இருக்கிறாங்க. இந்த வேலூர் பிஷப்பு கூட எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இவங்க அப்பாவும் அவருடைய பாட்டியும் ரெட்டப்பருவாக பிறந்தவங்க. அப்பாவை பெற்ற பாட்டி வேலூர் பிஷப். அப்படி எங்கள் குடும்பத்தில் விசுவாசமாக இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தை தொடர்ந்து நாம் மக்கள் மத்தியிலும் மற்றவர்களுக்கும் நம்ம பகிர்வோம். நன்றிம்மா.